வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி தன்னுடைய பையன் கிறிஷை ஸ்கூலில் விடுறதுக்காக ஆட்டோவில் வராங்க. அப்போ அண்ணாமலையும் முத்தும் அந்த ஸ்கூலில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சுடா, நீ போயிட்டு வா, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா நீ வேலைக்கு போவானா, வீட்டிலே இருந்தாலும் கேட்க மாட்டேற, கேட்டால் வாரத்தில் 2 நாள் தானே வேலை அப்படிங்கிற, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறியப்பா அப்படிங்கிறாங்க. டேய், உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை இருக்குது, நான் மட்டும் வேலை இல்லாமல் இருந்தால் நல்லவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பா இத்தனை வருஷமாக உழைச்சிருக்கப்பா, ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி சரி நேரம் ஆகிடுச்சு, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. முத்தும் கிளம்பி போயிடுறாங்க. முத்தை பார்த்தோன்னே கிறிஷ் மாமாட்ட பேச போகிறேன் அப்படின்னு, கிறிஷ் ஓட அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு வாட்ச்மேன்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா போகிறார்ல அவர் யார், எங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவர் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு, அதுபோக இங்கே வாரத்தில் 2 நாள் வேலை வைப்பாருமா, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வேலை வைப்பார், மற்ற நாட்களில் வரமாட்டார் வாரத்தில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. கிறிஷை கொண்டு சேர்த்த ஸ்கூலில் இவர் வேலைக்கு சேர்ந்துட்டார, கிறிஷ் இருக்கிறத பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிருமே, அதுபோக கிறிஷோட பெற்றோர் யார் அப்படின்னு சொல்லி அங்கிள் விசாரித்தாங்கன்னா நான் தான் கிறிஷோட அம்மானு தெரிஞ்சு போவோமே, என்ன பண்ணுறோம் ஒன்றும் புரியாமல், கிறிஷ் வாடா இன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வெளியே கிளம்புறாங்க. அப்போ வாட்ச்மேன் கேட்குறாங்க, என்னமாச்சு, பையனை கொண்டு ஸ்கூலில் விட வந்தீங்க, அவர் யாருன்னு கேட்டீங்க, இப்போ பையனை கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சும்மா தான் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னா உள்ளே போய் ஹெச்எம்டியோ இல்லைன்னா கிளாஸ் டீச்சர்கிட்டையோ யார்கிட்டையோ கேட்டுட்டு கூப்பிட்டு போங்கம்மா, நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்க, இப்போ என்ட்ரி ஆன பிறகு நீங்கள் ஏன் வெளில போகிறீங்க, எதுக்கு போகிறோன்னு நான் எழுதி வைக்கணும், இல்லைன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணணும், நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹெச்எம் கால் பண்ணுறாங்க. உடனே வைங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிறிஷை கொண்டு கிளாஸில் விடுறாங்க. கிறிஷுங்க பாரு, அம்மா ஒன்று என்ன சொல்லியிருக்கேன், வேனில் தான் வர சொல்லியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி பஸ்லேயோ நீ வேன்லேயோ வர வேண்டாம், அம்மாவை நீ கூப்பிட வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்றாங்க. மிஸ் நான் இன்றைக்கி கூப்பிட்டுப்பேன் என் பையனை, நீங்கள் பஸ்லேயோ வேன்லேயோ அனுப்ப வேணாம் அப்படிங்கிறாங்க. ஓகே மேடம் அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா இப்போ எப்படிலாம் நடக்கு பாரு அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் நடக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவையும் கிறிஷையும் சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி கொண்டு வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த முத்துக்கும் மீனாவும் கண்ணில் பட மாட்டாங்க. எங்கள் பூர்வீக வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவை போய் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாட்ட நான் கிறிஷை வளர்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டே அலைவாங்க அப்படின்னு சொல்லி தானே நம்ம இங்கே சிட்டி கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்தோம் இல்லை, வந்த திருத்தம் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும்டி, இப்போ அதே ஸ்கூலில் என் வீட்டுக்காரோட அப்பா வேலைக்கு சேர்ந்துட்டார்டி அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் பதறி போய் வந்திருக்கேன், நீ என்னை கடுப்பு கிளப்பிட்டுருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி வேலைக்கு வந்தால் தெரிஞ்சிருமுன்னாடி கிறிஷ் அங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கிறிஷ் முத்து மீனாவும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே இருந்த பையன் நல்லாவே அண்ணாமலை அங்கிளுக்கு தெரியும். அப்போ பார்த்துட்டாங்கன்னா, என்ன தம்பி நீ இங்கே அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் எங்கள் வீடு மாதிரி வந்துட்டோம், எங்கள் அம்மா இங்கே கூப்பிட்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லும் போது, வீடு எங்கன்னு அவர் கேட்டாலும் மாட்டிப்பேன், இல்லை அவர் அந்த ஸ்கூலில் தான் வேலை பார்க்கறான்னு சொல்லுது. அவர் நினச்சா கிறிஷை பற்றிய தகவல் எந்த அட்ரஸில் இருக்காங்க, ஏது அட்ரஸில் இருக்காங்க, அதுபோக அவங்க பெற்றோர் யார் எல்லாமே கலெக்ட் பண்ண முடியுமில்ல அப்படிங்கிறாங்க. அதாண்டி என்னோடய பயமே, நான் கிறிஸ் படிப்பு வம்பா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஸ்கூலில் சேர்த்துட்டேன், இப்போ அவனை படிப்பு விட்டே நிப்பாட்டிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உன் சுயநலத்துக்காக அவன் பையனுடைய வாழ்க்கையை நீ வம்பாக்க போறியா அப்படிங்கிறாங்க. வேறு வழி தெரிலடி, இப்போ அதே ஸ்கூலில் அவன் படித்தான்னா கண்டிப்பாக அவர் பார்த்துருவார். முத்து சரியானவன், அவனுக்கு தெரியும். அண்ணாமலை அங்கிளை கூப்பிட்றதுக்கோ கண்டிப்பாக அங்கே போவான். எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் போய் வேலை பார்க்கணுமா வைக்கணுமான்ட்டு கண்டிப்பாக முத்து போவான். ஏன் மீனா கூட அங்கே போக வாய்ப்பு இருக்குது. போகிற பக்கம் பார்த்தா நான் மாட்டிப்பேன் முழுக்கடி அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி மாட்ட போகிற, நீ ஏதாவது பிளான் பண்ணிடுற அப்படிங்கிறாங்க. நான் என்ன பிளான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய கேடி பிள்ளை அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடி, இப்போ என்ன பண்ணு எனக்கு தெரியலடி, ஒரு ஐடியா சொல்லிட்டு நானே குழம்பி போயிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ரோஹினியோட பார்லர் ஓனர் ஃபோன் அடிக்கிறாங்க.
என்ன ரோகிணி, பார்லருக்கு நானே வந்துட்டேன், நீங்கள் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. மேடம், நம்ம பார்லர் சம்மந்தமாக தான் ஒரு க்ரீம் வாங்குறதுக்கு ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட், நீ க்ரீம் வாங்கிட்டு கடைக்கு வந்துடுமா, நான் வேறு பிரான்ச்சை போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நான் க்ரீம் தான் வாங்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, எங்கள் பார்லர் ஓனர் வேறு. நீங்களும் பார்ட்னர் ஆக போகிறீங்களாம்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொன்னது பேச்சாக தான் இருக்குது, ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே வருமானத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நேற்று நைட்டு என்னன்னா ஃபோன் பண்ணி, நான் வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் பேசிட்டேங்குது, என்னத்தை சொல்லணும் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ கிறிஸ் பிரச்சனை என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. கிறிஸால் என்னடி பிரச்சனை, எங்கள் அங்கிளால் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கிளை போட்டு தள்ளிடு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. பிறகு பிரச்சனைனா அப்படி தானே அப்படிங்கிறாங்க. லூஸு மாதிரி பேசாத, இப்போ இதுக்கு ஒரு தீர்வு சொல்லு அப்படிங்கிறாங்க. தீர்வு சொல்லப்படும்னு சொல்லி என் வீட்டுக்கு பின்னாடி எழுதியாக போட்டிருக்கேன், முன்னாடி எழுதி போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வித்தியா, ரொம்ப கடிச்சிக்கிட்டு இருக்காத, கடுப்பாயிரும். இப்போ நான் எப்படி இதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. உன் கூட சேர்ந்து கேடி வேலைலாம் நான் பார்க்க வருது, உங்கள் மாமா அங்கே வேலை பார்த்தா தாண்டி பிரச்சனை, உங்கள் மாமாவை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டா அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டிட்டாவா, எப்படி நம்ம நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தைக்கு நீ வந்து பிஸ்கட் போடுற, டாக்குக்கு போட்ட மாதிரி அப்படிங்கிறாங்க. என்ன 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 சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாதம் மாதம் செலவு கொடுக்குற ஒரு 5000 உங்கள் அத்தை நடனப்பள்ளி வச்ச பிறகும் நீ கொடுக்க, கரெக்டாக? இதே மாதிரி அவர் என்ன சம்பளம் வாங்குவாருன்னு ஒரு கணக்கு வச்சுக்க, அதை வச்சு அவர் கையில் கொடுத்துரு. அங்கிள், வயசான காலத்தில் நீங்கள் எதுக்கு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், நானே உங்களுக்கு பொண்ணாக இருந்து மாதம் மாதம் நான் செலவுக்கு தரேன் அங்கிள், நீங்கள் ஜாலியாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சே போச்சு. பணத்துக்கு மயங்காத உயிர்கள் உண்டோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி அப்போ தான் திருநாளாக யோசிக்கிறாங்க. ஆமாம், என்ன பார்லரு நம்மக்கிட்ட வந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. அவங்க வந்து ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதில் வருமானம் பாதி நமக்கு வரத்தான் போகுது. கண்டிப்பாக அங்கிளுக்கு நம்ம கொடுக்க முடியும். மனோஜுக்குமே இப்போ நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, நல்ல வருமானம் கிடைக்குது அந்த சந்தோஷார் வச்சு. அப்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மாதம் மாதம் அங்கிளுக்கு ஒரு 15000 நம்ம கையிலேருந்தே கொடுத்துடலாம். ஆன்ட்டிக்கு ஒரு 5000, 20000 முடிஞ்சது, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வர பிரச்சனை இது இப்படி பண்ணால் தான் முடியும். இல்லை அப்படின்னா அங்கிள் வாரத்தில் 2 நாள் அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு போவாங்க, முத்தும் அந்த ஸ்கூலுக்கும் போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருப்பான். கிறிஷ் அங்கே இருக்கிறது சரியே கிடையாது. இந்த முத்து மீனாவும் சரியான ஆட்கள். அப்படி கூடி வந்து அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு கண்டுபிடிச்சி பின்னாடியே போயிடக்கூடாது, இப்படி நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசும் நினைக்காங்க. வித்யா, வந்ததுக்கு ஒரு ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிறாங்க. இது செட் ஆகும்னு நினைக்கிறேடி அப்படிங்கிறாங்க. செட் ஆகும், பணத்தை கொடுத்தா எல்லாம் சரி தான் ஆக போகுது. எங்கள் ஆன்ட்டியை நான் சரி பண்ணலையா, அதே மாதிரி அங்கிளை சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்ட்டு நேராக பார்லர் போகிறாங்க. பார்லர் உள்ள கல்லால் உள்ள பணத்தை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு பையில் வச்சுக்கிறாங்க. பையில் வச்சுட்டு வேலையை பார்க்குறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ், உங்கள் அப்பா எதுக்கு இந்த வயசில் வேலைக்கு போடுற, உனக்கு தானே அசிங்கம், நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்க, உங்கள் அப்பா வந்து இன்னொரு ஸ்கூலில் போய் ஒரு கிளார்க்காக வேலை பார்த்தாருன்னா உனக்கு தானே அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பா வேலைக்கு தானே போகிறாங்க, இதில் என்ன இருக்குது, வேலைக்கு போகிறேன்னாரு போயிட்டாரா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என் பார்லர் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் மாமா வந்து ஒரு ஸ்கூலில் வேலைக்கு போகிறாங்க, அந்த ஸ்கூலை நான் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நான் வந்து அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாங்க. ஏப்பா, ஏன்பா என்ன நீ கவலைப்படுத்துகிற அப்படிங்கிற ஒன்று. நான் கவலைப்படுத்துகிறேன், நீ கேவலப்படுத்துவதை விடவா நான் கேவலப்படுத்தினேன் ஒன்று அப்படிங்கிறாங்க. நான் என்னப்பா உங்களை எந்த வகையில் பண்ண அவங்கள வந்து உரி பண்ணேன், அசிங்கப்படுத்தினேன், இப்போ வேதனைப்படுத்தினேன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நீ படுத்தினேன். சபையில் ஊர் உலகம் எல்லோரும் அங்கே நிற்கையில் என்னை வந்து தலை குனிந்த மாதிரி மண்டபத்தை ஓடினாள் நீ. அது மட்டும் இல்லை, நம்ம அப்பாவுடைய ஒட்டுமொத்த உழைப்பே அந்த 27 லட்சம் தான். அந்த 27 லட்ச ரூபாயும் சுட்டிட்டு ஓடினேன். அது அசிங்கம் இல்லையா, இல்லை அது வந்து துன்பம் இல்லையா, துயரம் இல்லையா அப்படிங்கிறாங்க. எப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, நீ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டவங்க, அம்மா சொன்ன மாதிரி 10 லட்சமாக லாபம் வருது, 20 லட்சம் லாபம் வருதுங்க, சரி சந்தோஷமாக வச்சுக்க, தப்பு இல்லை. என் பையன் முத்துக்கு நான் ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணணும்ல. ரவியும் முத்தும்
முன்னேறி வரணுங்கிறது அக்கறை எனக்கு இருக்குல்ல. என்னால் முடிஞ்ச வருமானத்தை அந்த வீட்டுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த தொகையை வந்து மிச்சப்படுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், எப்பா இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், எனக்கு வேலை இருக்குது, ஃபோனை வை அப்படின்றாங்க. மனோஜும் ஃபோனை வச்சிடுறாரு. இப்படி இருக்கும்போது ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்லுதாங்க, ரோகிணி அப்பாலாம் என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டார், ஆன்ட்டி பேச்சு தான் கேட்பாங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி விடு, அவர் வேலை பார்த்தா பார்த்துட்டு போகிறாரு, நம்மளுக்கு என்ன, அவர் வயசான காலத்தில் ரெஸ்ட் எடுத்தால் அவர் உடம்புக்கு நல்லது. அப்படி அவர் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்ப்போம்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் எப்படி மாதம் ஒரு 15,000 சம்பளத்துக்கு வேலை பார்ப்பார். அந்த 15,000 வீட்டுக்கு தான் கொடுப்பாரு. நம்ம வீட்டுக்கு செலவு கொடுக்க வேண்டாம்ல, கறிப்புளிக்கு ஆகிட்டு போகுது. நம்ம முத்துக்கு கொடுக்க மீனாவை கொடுக்க ரவி சுதி கொடுக்க பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ், அதான் பிரச்சனை, உங்கள் அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவர் உடம்பு என்னத்துக்காகும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அதை பற்றி நம்மளுக்கு என்ன, அவருக்கு உடம்பு சரியாக இருந்தால் என்ன, சரியில்லாட்ட என்ன, அவர் நல்லா இருந்தால் ஒரு 10 வருஷம் இருப்பார். இப்படி வேலை பார்த்தாருன்னா 5 வருஷத்துக்கு மேலே போய் சேர்ந்துருவார். அந்த வீட்டுக்கு ஒரு 2 பங்கு இருந்துச்சு, ஒரே பங்காக ஆக போகுது, எங்கள் அம்மாவுக்கு வரப்போகுது. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் அந்த வீடு எங்கள் அம்மா எனக்கு தான் தர போகிறாங்க, நம்மளுக்கு தானே வரப்போகுது, கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான் லாபம், அவருக்கு என்னன்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, அது உங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா தான், எனக்கு அவரெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, பேச்சுக்கு தான் அப்பான்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிறாரு மனோஜ். ரோகிணிகிட்ட, ஆஹா ஆன்ட்டியை தான் எனக்கு பிடிக்கும் போலையே, அவங்க அப்பா ஒரு மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ் சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இவனை வச்சு ஒன்றும் ஆகாது, நம்ம தான் ஆன்ட்டிகிட்ட பேசணும். ஆன்ட்டி என்ன தான் வந்து அங்கிளை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தினாலோ பேசினாலோ சரி தான், ஆனாலும் அங்கிள் மேலே ஒரு சின்னதாக பாசம் வச்சுருக்க தான் செய்கிறாங்க. அங்கிள் பேசலைங்கிறத எவ்வளோ ஃபீல் பண்ணாங்கன்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்காங்க. ஆன்ட்டி எப்படியாவது கவர் பண்ணணுமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ ஆன்ட்டிக்கு இந்த ஒரு வாட்டி மட்டும் 10,000 கொடுத்துருவோம், 10,000 பார்த்தோம்னா ஆன்ட்டி நம்ம சொன்னதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நினைக்காங்க இந்த ரோகிணி. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். கல்லால் பண்ணணும் அவங்ககிட்ட இருக்க. அப்போ வித்தியாட்ட சொல்கிறாங்க, வித்தியா நான் இப்படிலாம் பண்ண போகிறேன், இது சரியாக வருமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. உங்கள் அத்தை பணத்தை பார்த்தோன்னா வாயை பிளப்பாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் உன்கிட்ட ஃபோனை வச்சுட்டு நான் அங்கே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே நடனப்பள்ளியில் பயங்கரமாக ஆடி வேர்த்து பூத்து உட்காந்துருக்காங்க. பாத்தியா பார்வதி, இங்கே கிடைக்கிற காசுக்காக நான் வந்து இந்த வயசில் ஆட வேண்டியிருக்கு, ஓட வேண்டியிருக்கு, சாட வேண்டியிருக்கு. இதே இது நான் இளம் வயசில் மட்டும் நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா எங்கேயோ போயிருப்பேன், ஏன் சினிமாவில் கூட நடித்து பெரிய நடிகையாக இருப்பேன். எத்தனை பரதநாட்டியம் சம்மந்தமான படங்கள்லாம் வந்துச்சு, அதில் நடித்து நான் பெரிய ஆளாக இருப்பேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாவம் தான் மக்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் இல்லை நீலாம் நடிகை, ஆனால் அவங்க பாவம் தானே அப்படிங்கிறாங்க. பார்வதி வாயை மூடிக்கிட்டுரு அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வந்து ஒரு மாதிரி இருக்காங்க. அங்கே மீனா வீட்டில் நடக்கிறதெல்லாம் நினச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. விஜய் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த மீனாவும் முத்து அந்த வீட்டில் ரொம்ப ஓவராக ஆடுறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாமையும் இருக்காங்க. அவங்கள 2 பேரையும் கிளப்பணும், எப்படி கிளப்புனே தெரில பார்வதி, நீனும் ஒரு ஐடியா தரமாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, முத்துவும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளில் நானும் ஒரு ஆள், அதனால் என்கிட்ட ஐடியாலாம் கேட்காத, நான் அதுக்கு தரமாட்டேன். ஆமாம், உன் ஐடியா பெரிய ஐடியா, நானே யோசனை பண்ணி அவங்கள 2 பேரும் விட்டு வெளியே அனுப்ப போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அங்கே ரோகிணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்லுறது 100% உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி நினைக்காங்க, உன்னைய போய் நல்ல பிள்ளைன்னு நினச்சேன்னா அதுக்கு அந்த பிள்ளைகளை அந்த வீட்டு விட்டு கிளப்புன்னு நினைக்கிய அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. ஆமாம் ஆண்டி, எனக்கும் சுத்தமாக பிடிக்கல. மனோஜ் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டுருக்காரு, அந்த இடத்துல முத்து மீனாவும் மனோஜை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுறாங்க. அது ஒரு வளர்ந்த குடும்பத்தில் ரொம்ப தரட்டி கேட்டால் அந்த வீட்டில் இருக்கிறது சரி கிடையாது. முத்து இப்போ தான் குடிக்க மாட்டுறாரு, திடீர்னு குடிப்பார். மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன், அவரை பார்க்க இந்தியாவில் உலகத்துலேருந்து எங்கேனாலும் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள் வருவாங்க. வரும்போது முத்து இந்த மாதிரி நக்கலும் நையாண்டியும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்காது, ஏன் மனோஜுக்கும் பிடிக்காது. அதனால் இந்த முத்து மீனா அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. நம்ம இந்த நிலமையில் இருக்கும்போது இந்த பைக்கில் தெருவாக பூத்துக்கிட்டு அலைகிற பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்குது, அதுவும் இந்த வீட்டுக்கு மருமக தானா, லாய்க்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுமா, என் கோடீஸ்வரர் மருமகன்னா கோடீஸ்வரர் மருமக தான் அப்படிங்கிறாங்க. உன்னையே போய் ரொம்ப பெருமையாக நான் மீனாட்டி வேறு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துறாங்க பார்வதி ஆண்டி. ஆண்டி ரொம்ப வேத்து பூத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா செய்ய, இங்கே கிடைக்கிற காசுக்கு
ஆட வேண்டியிருக்கு, பாட வேண்டியிருக்கு, சாட வேண்டியிருக்கு, என்ன பண்ண அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதுக்கெலாம் கவலைப்படாதீங்க, மாதம் முன்னாடி உங்களுக்கு 5000 செலவு இருந்துகிட்ருந்தேன், இப்போ 10,000 தாரேன், இதில் என்னத்தையும் நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை விட்டுருங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னைய வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நீ மட்டும்தாம்மா, எனக்கு பிடிச்சமான மருமகன்னா அது நீ மட்டும்தான், நான் பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கிறது மனோஜும் நீனும் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி சிரிக்கிறாங்க. ஏன் பார்வதி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் உன்னைய கல்யாண மண்டபத்தில் பெருமைப்படுத்தி போகிறான்னு அதை சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. ஏ பார்வதி வாயை மூடு, என் பையன் ஒரு நாளுக்கே லட்சக்கணக்கில் சம்பாதிக்காத உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்போது உன் பையன் லட்சக்கணக்கில் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கான், 3-4 மாதமாக வச்சே கடன் வச்சு, அப்போ எத்தனை லட்சத்தை வீட்டில் கொண்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏ பார்வதி உடனே வருமானம் வந்துடுமா, இப்போ தான் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதியா தற்பெருமையில் ஆடக்கூடாது, இருக்கிறத வச்சு வந்து பந்துசா ஒன்றுமே இல்லாத மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்ன சுயபந்தா பண்ணிட்டு அலைஞ்சால் சரியே வராது அப்படிங்கிறாங்க. ஆண்டி மனோஜ்கிட்ட திறமை இருக்குது, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான் பார்வதி ஆண்டி, நீங்கள் எதுவும் நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவாலாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா, இவா நியாயம் தர்மம்னு சொல்லி உங்கள் மாமா மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா, இவட்ட கேட்டால் அந்த முத்து மீனாவும் பெரிய ஆட்களும்பா அப்படிங்கிறாங்க. நான் அப்படிலாம் சொல்ல, நான் உனக்கு காப்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, காப்பி எடுக்க போயிடுறாங்க. ஆண்டி 10,000 இருக்குது, கை செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போத்த தாய் மாதிரி மாதம் எனக்கு செலவுக்கு தரேன், உண்மையிலே நீ பணக்கார மருமகன்னா பணக்கார மருமகம் தான், உங்ககிட்ட பணம் இருக்குது, அந்த சிறப்பை நீ காட்டுத. அந்த மீனாவும் என் பேரில் தானே அந்த கடை வச்சுருந்தான், அந்த நடமாடும் பூக்கடையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் என் பேரில் தானே வச்சுருந்தான். ஆனால் 5 பைசா எனக்கு தந்துருக்கலாம், ₹1 தரலை, சும்மா ஏமாற்றிக்கிட்டு அவள் பாட்டில் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அந்த முத்து மீனா மாதிரி சுயநலமாக நான் இருக்க மாட்டேன், உங்கள் பேரை வச்சு தான் நான் ஃபர்னிச்சர் கடை, அதாவது ஃபர்னிச்சர் கடையும் உங்கள் பேரை தான் இருக்குது, உங்கள் பேரை வச்சு தான் நான் பார்லரும் வச்சேன், அது தொழில் நிமித்தமாக கொஞ்சம் ராசி கீசி கொஞ்சம் கதைக்காக மாற்றி வச்சுருக்கேன் அப்படிங்கிறமா. நான் அப்போ ராசி இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் அதை சொல்ல வரல, ஒரு பெரிய பிரான்ச்சோட நேம் அதில் இருந்துச்சுன்னா நிறைய வருமானம் வருமாங்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஓ அதை சொல்லுதியாம்மா, அது சரிதான், இந்த மாதிரி வருமானம் வந்தால் தானே ஆண்டிக்கு நீனும் 10,000, அடுத்த மாதம் 15,000, அப்புறம் 20,000 உன்னால் கூட்டி தர முடியும். நீ நிறைய அமௌண்ட்டு தர ஆரம்பிச்சிட்டனா நடன பள்ளியெலாம் நடத்த மாட்டோமா, என் பாட்டில் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு என் கதையை அப்படியே ஓட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும் ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னை பார்க்க வயசான மாதிரி தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ரொம்ப எங்காக தெரிகிறீங்க, உங்களை மாதிரி இருக்கணும்னா என்ன சாப்பிடணும் ஏது சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாங்க. இது தெரியாத விஷயம் அப்படியாம்மா, வேற ஒன்றும் இல்லையே, எனக்கு 58 வயசு ஆகுதுமா அப்படிங்கிறாங்க. 58 வயசு ஆகுதா, அங்கிளுக்கு 60 வயசு ஆக போகுதில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் யூத் மாதிரி இருக்கீங்க, அங்கிள் தான் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவர் நம்மளை மாதிரி எங்கே சாப்பிடுவார், ஒரே வேலை நலைவார், நான் அப்படி இல்லைல்ல, 3 நேரத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுவேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பேன், ஏன்னா தினம் ஒரு ஜூஸ் குடிப்பேன். அவங்க அங்கிள் ஒன்றும் செய்ய மாட்டார், கஞ்சத்தனமாக இருக்கிறத வச்சு சாப்பிடுவார், நம்மளாம் அப்படி இல்லைல்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆண்டி அங்கிள் மேலே நீங்கள் பாசம் வச்சுருக்க தான் செய்கிறீங்க அப்படிங்கிறா. அது எப்படிமா பாசம் இல்லாமல் இருக்கும், அவர் என் வீட்டுக்காரமா, அது போக சொந்த மச்சான், எங்கள் சொந்த மச்சானை தானே கட்டியிருக்கேன், எங்கள் மச்சான் வந்து என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பார் வாலிபத்தில். இந்த முத்து என்னைக்கு பிறந்து விவரம் தெரிஞ்சோ அன்னையிலேருந்து என்கிட்ட சரியாக பேசுறது கிடையாது தான் உள்ளது, மற்றபடி என் மேலே அது தனி பாசம் வச்சுருப்பார். பார்த்தல அன்னைக்கு நான் சேலை பவுடர்லாம் போட்டோன்னே நீ மேக்கப் கூட பண்ணி விட்டிய, நீயே சுற்றி வந்தார்ல, உங்கள் மாமா பெண்ணும் என் மேலே ரசனையாக தான் இருக்கும், என்ன என்னோட 2 வயசுக்கு மூத்தவர் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அவருக்கும் வயசாகிடுச்சுல ஆண்டி அப்படிங்கிறாங்க. அவரை பார்க்க தான் வயசான மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் யூத்து மாதிரி தான் இருக்கீங்க, ஆனால் அங்கிள் ஏன் இந்த வயசில் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா விடு, அவர் எங்கேயோ வேலைக்கு போகிறேன்ட்டு அலையுதார், போயிட்டு போகிறார், நம்மளுக்கு என்னம்மா, அவருக்கு மாதம் ஒரு 15,000 20,000 எவ்வளோ வருதோ அவர் கையில் இருக்குன்னு வச்சுக்கோ, பென்ஷன் வாங்குதார், அந்த தொகையை செலவு பண்ணதுக்கும் உங்கள் ஆண்டி தானே இருக்கேன், பரவாயில்ல ஆத்திர வயசுக்கு நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவர்லாம் வேலைக்கு போகண்டான்னு சொல்லுங்கள், 60 வயசாகிடுச்சு, எனக்கு தகப்பன் இருந்தும் என் பக்கத்தில் இல்லை, நான் அவரை தகப்பன் மாதிரி பார்க்குறேன், அவருக்கும் நான் மாதம் 15,000 கையிலேருந்து கொடுத்துட்றேன், அங்கிளை வந்து வீட்டில் இருக்க சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஓ மனசு யாருக்கும் வராது, கண்டிப்பாக அந்த மனுஷன்ட்ட நான் சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் பேசி புரிய வச்சுருவீங்களா அப்படிங்கிறாங்க. நான் புரிய வைக்கம்மா, இந்த 15,000 சம்பளத்துக்கு தானே நீர் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு, மாதம் ரோகிணி உங்கள் கையில் தந்துடுவா, உங்கள் பாட்டில் அந்த பணத்தை வாங்கி என்கிட்ட தந்தீங்கன்னா வீட்டு செலவு பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சிரிக்கிறாங்க. அந்த பணமும் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் என்னை கண்டுக்கிடவே மாட்டீங்க, எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் கேட்க மாட்டீங்க, உங்கள் மாமா எங்கள் அண்ணன் கேட்க மாட்டீங்க,
உன் சொத்து எங்கன்னு கேட்க மாட்டேங்க, சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. சரிம்மா, நான் நடனப்பள்ளியை முடிச்சுட்டு வரேன், நீ எதுவும் சாப்பிட அப்படிங்கும்போது காஃபி கொண்டு கொடுத்துட்றாங்க. காஃபியை குடிக்கிறாங்க. ஆண்டி சேர்ந்தாப்புல வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ரதியும் தீபனும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை ரோகிணி பார்த்துட்றாங்க. ஆகா, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் போலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போது ரோகிணி நினைக்கிறாங்க, நம்மளுக்கும் போல உரி இருக்குது, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி ஆன்ட்டிகிட்ட சொன்னால் பிரச்சனை வராமல் போயிடும். ஆன்ட்டிக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்தால் மட்டும்தான் உங்கள் அப்பாவை எங்கே, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையே, எப்போ கோடிக்கணக்கான பணத்தை வந்து மனோஜ் வாங்கி கொண்டு உங்கள் வீட்டிலேருந்து கொடுப்ப, நகை நட்டுலாம் அவங்க வீட்டில் நிறைய இருக்கும்ல, ஏன் உங்கள் அப்பாவை பார்க்க போகல, ஏன் உங்கள் அப்பா வெளில வரல, உங்கள் மாமா ஏன் வரல, உங்கள் மாமா ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு பல கேள்விகளை துளைச்சி எடுப்பாங்க. அதுக்கு இங்கே கண்டிப்பாக இந்த நடனப்பள்ளியை பொறுத்த மட்டும் ஏதாவது உரி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ஆன்ட்டி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா எண்ணியை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தீபனையும் பார்த்து சரி ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கிராஸ் பண்ணி போகிறாங்க. தீபன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரதி, நம்ம பழகிட்டோம், ஏன்னா நீனும் மாசமாக இருக்க, இனிமேலும் நம்ம எப்படி இங்கே வந்துக்கிட்டு சமாளிச்சுட்டு தான் சரி வராது, ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தீபன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ, இந்தளவுக்கு போயிருச்சா, இந்தளவுக்கு போயிடுச்சு, ஏதாவது ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆன்ட்டி தானே மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி மாட்டட்டும், அதுலேயும் நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆன்ட்டியை நம்ம கைக்குள்ளே வச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தெரியாத விஜயா வழக்கம் போல் சரி எல்லோரும் பார்த்து போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போயிடுறாங்க. அப்போ அந்த மாதத்துக்குள்ளே வசூல் எவ்வளோ வந்திருக்கு பார்வதி பாரு அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு 40 ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 40,000 இருக்கா? ரோகிணி தந்த 10,000 சேர்த்து 50,000 இருக்குது. ரோகிணி, நம்ம போகிற போக்கில் போய் ஒரு துணி கடையில் போய் துணி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு ஆன்ட்டி, எதுவும் பிறந்த நாளா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கையில் பணம் இருக்குது, ஒரு 50,000த்துக்கு நான் வந்து ஒரு பட்டு சேலை எடுக்க போகிறேன், ஆன்ட்டியும் வந்து நல்ல லெவலில் சேலை கட்டணும்ல, என் பையன் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண போகிறான், அப்படி இருக்கும்போது 4 பேர் வீட்டுக்கு வருவாங்க, இது மனோஜோட அம்மா அப்படின்னு நான் கௌரவமாக சேலை கட்டியிருக்க வேண்டாம், அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்லுதாங்க, ஏன் விஜயா, மனோஜ் வந்து ஒரு ஓனர்னால் அவனை எங்கே பார்க்கணுமோ பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க அம்மாலாம் பெரிய சேலை கட்டணும் வைக்கணும்னு தலையில் தான் இல்லை செலவு பண்ணணுன்னு இருக்கா, உனக்கு சேலை வாங்கணும்னு இருக்குது, நீ வாங்கன்னு நினைக்க வேங்கு, ஆனால் 50,000 ரூபாய்க்குலாம் ஓவர் தான், ஒரு வாலிய பிள்ளைகள் கல்யாணத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணதே தப்புன்னு நினைக்கிறாள்னா இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்வதி, உனக்கு வயசாகிட்டு, எனக்கு அப்படி இல்லை, பார்வதி நம்ம எனக்கு சேலை வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே சூப்பராக சேலை எடுத்துக்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகிக்கிறதாங்க. மணி நைட்டு 8 ஆகிடுது. அப்போது அண்ணாமலை வீட்டில் வந்து கால் பண்ணுதாங்க விஜயாவுக்கு. விஜயா, நீ என்ன வீட்டுக்கு இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. எங்கள் நடனப்பள்ளியிலேருந்து துணி கடைக்கு வந்துட்டேன் அப்படிங்க. நடனப்பள்ளி விட்டுட்டு அங்கே ஆள் வர மாட்டேங்குது, துணி கடையில் வேலைக்கு சேர்ந்துட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் துணி கடையில் சேரணும், நீங்கள் தான் வந்து உங்களுக்கு வருமானம் வேணும்னு சொல்லி ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து கணக்கு வழக்கு பார்க்கணும் போய் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க, நான் அப்படியா அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, நான் ஸ்கூலில் சேர்ந்ததும் நீ வந்து அங்கே துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தது ஒன்றா, என்னத்தை நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பட்டுச்சேலை எடுக்க வந்தேங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன விசேஷம் இருக்குது உடனே பட்டுச்சேலை எடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, பட்டுச்சேலை எடுக்கிறதுக்கெலாம் வந்து இப்போ தான் எடுக்கணும் அப்போ தான் எடுக்கணும் ஒரு விதிமுறை இருக்கா? எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுங்க, நான் எடுக்க போகிறேங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி எட்டுவா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஆன்ட்டி ஒவ்வொரு சேரீயாக எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க, ஃபைனல் பண்ண மாட்றாங்களே, எங்கள் வயிறு பசிக்குதே அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. ஒரு மொக்க சேரீயை பார்த்துட்ருக்காங்க. ஆன்ட்டி இந்த கலர் உங்கள் கலருக்கு செமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த கலர் பிடிக்காதம்மா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவங்க மேலே வச்சு பார்க்குறாங்க. ஆன்ட்டி செம்மையாக இருக்குது ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, என் கலருக்கு இது வச்சாலும் அழகாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது 58,000 அப்படிங்கிறாங்க. என்கிட்ட 50,000 தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ, நம்ம வேறு 58,000 சொல்லிட்டோமே, இப்போ ஒரு 8,000 வேறு நம்ம கொடுக்க வேண்டியது வருமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி இது 58னா இப்போ வேறு எடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உன்ட்ட இல்லாத காசா, சரிம்மா நீ 8,000 கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் ஒரு வழியே இல்லாமல் பேக்கிலேருந்து இன்னொரு 8,000 கொடுக்க வச்சுருந்தாங்க. ஆகா, அங்கிள் கொடுக்குறதுக்கு அப்போ பணம் இல்லையே, என்ன பண்ணுறது, சரி ரைட்டு இன்றைக்கி வீட்டில் போய் பேசிட்டு நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்காங்க. அங்கே அந்த பணத்தை கட்டி சேலையை வாங்கிடுறாங்க. சேலையை வாங்கிட்டு வீட்டில் கொண்டு அண்ணாமலைகிட்ட காமிக்காங்க. அண்ணாமலை இதை பார்த்துட்டு, இந்த சேலையை 58,000 அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த சேலை 58,000ங்க, இது என் கலருக்கு அருமையாக இருக்குன்னு ரோகிணி சொன்னால் தான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ, ரோகிணியை சொல்லிட்டாங்களா, சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா 58,000 சேலை இருக்குமான்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. அப்போ மனோஜ்கிட்ட விஜயா சொல்கிறாங்க, டேய் நீ பெரிய கோடீஸ்வரன்டா வருங்காலங்களில், ஏன் வருங்காலம் என்ன வருங்காலம்,
இப்போவே நீ கோடீஸ்வரன் தானடா, என்றைக்கு ரோகிணி நீ கேட்டினியோ அந்த நிமிஷமே நீ கோடீஸ்வரன். இப்போ நீ பிஸ்னஸ் பண்ணுற, உண்மையிலேயே கோடீஸ்வரன் ஆக போகிற. உன்னை பார்க்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்களாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கடா. என் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது உனக்கு அம்மான்னு சொல்லும்போது கெத்தனா இருக்க வேண்டாம்? அதான் இப்படி வருவான சேலையெல்லாம் நான் கட்ட போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படிங்கிறாரு. உடனே முத்து சொல்கிற, எதுவும் சரிதான்டா. 58,000 போய்க்குடா சேலை, ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட பரவாயில்லை, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வேஸ்ட் தானே. இதே அமௌண்ட்டுக்கு அம்மா ஒரு தங்க நகை எடுத்தால் கூட ஒரு பிரயோஜனம். சிம்பிளாக ஒரு சேலை ஒரு 5,000 எடுத்துருக்கலாமே. 5,000 அதிகம் தாங்க அப்படிங்கிறாங்க மீனா. என்னடி உங்கள் வீட்டில் பூ கட்டுற மாதிரி கட்டுவோன்னு நினச்சியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. அப்படி பார்த்தா மீனா வந்து உன்னோட கூட தான் சம்பாதிக்கா. நீனாவது நடன பள்ளி வைக்கணும்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி தான் சம்பாதிக்க. ஆனால் மீனா அப்படி இல்லை, செலவை கம்மியாக பண்ணி அந்தளவு சம்பாதிக்க. அந்த பிள்ளை செலவு பண்ணது ஒன்றுன்னா அது இப்போ வண்டிக்கு பெட்ரோல் மட்டும்தான், மற்றபடி அந்த பிள்ளை ஒன்றோட அதிகமாக தான் சம்பாதிக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கம்மியாக சம்பாதிக்கிறேனோ அதிகமாக சம்பாதிக்கிறேனோ அது ரெண்டாவது வரும். எனக்கு மாதம் ரோகிணி 10,000 தரான், அடுத்த மாதத்துலேருந்து 15,000 தர போகிறான், அப்புறம் 20,000 தர போகிறான். எனக்கு அவன் செலவுக்கு வந்துட்டு தான் இருக்க போகிறான். ஏன் மனோஜ் கூட என் பேரை தான் கடை வச்சுருக்கான். நாளைக்கு எனக்கு லாபத்தில் 2% 3% எனக்கு செலவு தர மாட்டானா? மனோஜ் தருவலாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருதுன்னு முழிக்காங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. பணம்னோட தான் நம்ம ஆள் திருதுன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுவானே. அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ அவன்கிட்ட 5 காசு வாங்க முடியாது, ரொம்ப கஞ்சவன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் எங்கள் அம்மா கொடுக்க மாட்டேன், அம்மா உனக்கு என் லாபத்தில் உனக்கு 3% இருந்துடுறம்மா அப்படிங்கிறான். அப்படியாடா கண்ணா அப்படிங்கிறாங்க. எப்போ தருவோம்னு அதையும் கேட்டுருங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு தருவோம்மா, 40 வருஷம் கழிச்சு தருவோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறது, ஏன்பா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து கரெக்டான டைமிங்கில் சொல்லியிருக்கு, அதுவும் சரி தான். என்கிட்ட வேணும் 27 லட்ச ரூபாய்க்கு, எப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, நான் உங்களுக்கு இவ்வளோ தரணும்ல, இதை பிடிங்கன்னு அவங்க கொடுக்குறதுக்கு இல்லை. அவன் அக்கௌண்ட் வச்சுருக்கான்னு பீத்திட்டலை தான் ப்ரோ, அந்த மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீ உண்மையை கரெக்டாக சொன்னப்பா, இதான் உள்ளது அப்படின்ட்டு இருக்கும்போது, இதில் எல்லோரும் இருக்கீங்க அங்கிள், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த வயசில் நீங்கள் எதுக்கு அங்கிள் வேலைக்கு போகணும், உங்களுக்கும் நான் மாதம் 15,000 தரேன், வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, உழைக்காமல் காசு வாங்குறது கையில் நிற்காதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். ஏன்னா உழைச்சி 2 ரூபா காசுனாலும் நமக்கு வந்துச்சுன்னா மன நிம்மதியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நேரமான மாதிரியே இருக்கும். வாரத்தில் 2 நாள் தான் வேலை. நான் வாரத்தில் அனைத்து நாளும் வேலை பார்த்த ஆள். 2 நாள் பார்க்க மாட்டேனாமா, 2 நாள் வேலையை பார்த்துட்டேன். அதுவும் கணக்கு வழக்கு தான், பெரிய கஷ்டமான எதுவும் கிடையாது, தூக்குறதோ சமைக்கிறதோ எதுவும் இல்லை. அதனால் ஈஸியான ஏசியில் உட்காந்து வேலை பார்க்க போகிறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், எப்படினாலும் வேலை தானே, உங்கள் கண் பாதிக்க தானே செய்யும், அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு மாதம் 15,000 தந்துடுறேன், ஆண்டிக்கும் 15,000 தந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. மனோஜ் சும்மாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் நான் சொல்லுறது கேளுங்க, உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, மீனா இது புதுசாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் புதுசாக தான் இருக்குது. மீனா மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பழி வரக்கூடாதுன்ட்டு அவங்க பார்வதி என்கிட்ட திட்டு கொடுக்குறாங்க. இப்போ என்ன அங்கிளுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னும்போது ரவியும் சுருதியுமே முழிக்கிறாங்க. உடனே சுருதி கேட்குறாங்க, ரோகிணி இது உங்கள் கேரக்டர் கிடையாதா, ஆன்ட்டியே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, ஆன்ட்டி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கிளுக்கு ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணதும் இல்லை, ஆன்ட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அங்கிளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்ததும் இல்லை, நீங்களும் அப்படி தான், மனோஜும் அப்படி தான். இப்போ அங்கிள் வேலைக்கு போகிறத ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு சொன்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சுருதி உங்களை மாதிரியோ மீனா மாதிரியோ நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, எனக்கு வந்து அக்கறை இருக்குது, எங்கள் மாமா மேலேயும் அக்கறை இருக்குது, எங்கள் அத்தை மேலேயும் அக்கறை இருக்குது. உங்களுக்குலாம் அப்படி இல்லை, நீங்கள் உழைச்சி உங்களுக்குன்னே வச்சுப்பீங்க, நான் அப்படி இல்லை, எங்கள் அத்தைக்கும் மாமாவுக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுமா சுருதி, நீனும் பணக்கார வீட்டு பிள்ளை தான், ரோகிணியும் பணக்கார வீட்டு பிள்ளை தான், அந்த மீனா ஒரு பூக்கார வீட்டில் உள்ள பிள்ளைன்னு ஏன் அவளால் கொடுக்க முடியாது, நீ கொடுக்கலாம்ல, அத்தைக்கு இது வரைக்கும் 4 காசு கொடுத்துருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை சுயமரியாதையோடு எல்லாரையும் நடத்தணும்னு நினைக்கிறவன் நான், அதனால தான் அவங்களுக்கு தரலை, என்கிட்ட பணம் வேணும், எனக்கு இந்த தேவைக்கு பணம் தேவைப்படுன்னா கேளுங்க, இப்போ நானும் தர தயாராக இருக்கேன், எவ்வளோ நாளும் தர தயாராக இருக்கேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒரு அத்தை, நான் ஒரு ஆண்டி, உனக்கு நான் எப்படி கேட்க முடியும், நீ தான் தரணும், ரோகிணிலாம் அப்படி இல்லைம்மா, என் மனசை குளிர்ற மாதிரியே நடந்துப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், ரோகிணி மாதிரி சிங்சா போட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க. உடனே என்னடா ரவி உன் முன்னாடி இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவன் இப்படி தான் மனசில் எதுவும் வைக்க மாட்டான், உள்ளதை அப்படி சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அப்போ ரவி நான் சிங்சா போடுதுன்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நான் சொன்னோம்னு ஏன்ட்ட கேளுங்க ரோகிணி, நீங்கள் உண்மையிலே ஆண்டிக்கு சிங்சா தான் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க.
உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, அந்த கதைலாம் விடுங்க, இப்போ என்னம்மா நான் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறியா? எனக்கு வேலைக்கு போகாதாம்மா விருப்பம், நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், 15,000த்துக்கு 20,000 தரேன், நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுவாங்க, இது நம்ம குத்தா இருக்குது, நான் போகிறேங்க, எனக்கு உடம்புக்கு முடியுது, நான் போகிறேன், நீ இதுக்கு நான் 15,000 தரேன், 20,000 தரேன், 30,000 தரேன்னா அது தேவையில்லம்மா, நான் உழைச்சி பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே முத்துக்கு பயங்கர யோசனையாக இருக்குது. எங்கள் அப்பாவை பற்றி நலனில் அந்த ரோகிணி கொஞ்சம் கூட சிந்திக்காது. இப்போ என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு பணம் கொடுக்கேன், அந்த ஸ்கூலுக்கு மட்டும் வேலைக்கு போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட மீனா, என்னங்க ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது மீனா, இந்த ரோகிணியை நினச்சி தான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அது ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துட்ருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எங்கள் அப்பா எதுக்கு குறிப்பிட்டு அந்த ஸ்கூலுக்கு மட்டும் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுது, எனக்கு ஒன்றும் புரியலை. அதுபோக எங்கள் அப்பா மேலே எப்பவும் பாசமாக இருந்து சொல்லிச்சுன்னா சரி ரைட்டு, அப்பா மேலே பாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம். எங்கள் அப்பா மேலே துளியும் பாசம் இருக்காது, எங்கள் அம்மாவை மட்டும்தான் வந்து சிங்சா போட்டுட்ருக்கோம். இப்படி இருக்கும்போது இப்படி சொல்லுது, அதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது, இதில் ஏதோ ஒன்று உண்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க உண்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இதை வந்து காலம்தான் முடிவு பண்ணும், நான் இதை சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.